நடிகர்கள் எப்படி மிகப்பெரிய நடிகர்கள் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கு சில வரலாறுகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு அது ஆக்சிடென்டா நடக்கும். இன்னொரு சில பேர் நடிக்கணும்னு வந்து ரோடா அலைஞ்சு கம்பெனியா ஏறி இறங்கி பிறகு தனக்குன்னு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தக்க வச்சு அது மூலமா தன்னோட திறமையை காமிச்சு பெரிய நடிகர்கள் ஆவாங்க. இப்ப நாம பார்க்க போற நடிகர் இரண்டாவது ரகத்தை சேர்ந்தவர், சியான் விக்ரம். சியான் விக்ரம் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்டாலும் விக்ரம் அப்படிங்கிற பெயர்ல தான் உண்மையிலேயே முதல்ல இவரு அறிமுகமானாரு. நடிப்புல எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாம தமிழ் திரையுலகத்துல 1990வது வருஷத்துல கால் பதித்த அவரு படிப்படியா தன்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல நடிச்சிட்டு வந்தாரு. தேசிய விருது, தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது, 6 முறை பிலிம்பேர் விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது, 3 முறை விஜய் அவார்ட்ஸ், சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட், அமிர்தா பட விருது, சர்வதேச தமிழ் பட விருது, விகடன் விருது அப்படின்னு இவருக்கு கொடுத்த விருதுகளை மட்டும் இப்படி நாள் முழுக்க எண்ணிக்கிட்டே போகலாம். சியான் விக்ரம் இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஆக்டரா இருந்தாலும் இவர் முதல்ல இவரோட கெரியரை ஆரம்பிச்சது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா தான். ஏப்ரல் 17ஆம் தேதி 1966வது வருஷம் பிறந்தவர் தான் நம்ம சியான் விக்ரம். பரமக்குடியில விக்ரம் கென்னடி வினோத்ராஜ் அப்படிங்கிற ஒரு இயற்பெயரை கொண்டு பிறந்தவர் தான் இவர். வினோத்ராஜ், ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க தான் இவங்களோட அப்பா அம்மா. இவருடைய அம்மா ஒரு சப் கலெக்டரா இருந்திருக்காங்க. புகழ்பெற்ற நடிகரும் தயாரிப்பாளருமான தியாகராஜன் அவர்களோட சகோதரியும் அவங்க தான். அவங்களோட மகனான நடிகர் பிரசாந்த் விக்ரமோட நெருங்கின உறவினர். இவங்களுக்கு அனிதா அப்படிங்கிற சகோதரியும் அரவிந்த் அப்படிங்கிற சகோதரனும் இருக்காங்க. சேலத்துக்கு பக்கத்துல இருக்க மலை பிரதேசமான ஏற்காட்டுல இருக்க மான்ஃபோர்ட் பள்ளியில தான் தன்னோட பள்ளி படிப்பை தொடங்கினாரு. பள்ளியில படிக்கும் போதே அவரு கராட்டே, நீச்சல் இந்த மாதிரி பல அற்புத கலைகளை கத்துக்கிட்டாரு. தன்னோட பள்ளி படிப்பை வெற்றிகரமா முடிச்ச அவரு திரையுலகத்துல கால் பதிக்க நினைச்சாரு. ஏன்னா தன்னுடைய தந்தையான வினோத்ராஜ் சினிமாவில நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட சொந்த ஊரான பரமக்குடியை விட்டு வாய்ப்புகள் தேடி சென்னைக்கு ஓடி வந்தாரு. ஆனா அவருக்கு துணை கதாபாத்திரங்கள்லயும் தொலைக்காட்சி தொடர்கள்லயும் மட்டும்தான் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. இதனால மனமுடைந்து போன அவரை பார்த்ததுக்கு அப்புறம் விக்ரமுக்கு தான் ஒரு வெற்றியை தந்தைக்கு தேடி தரணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நடிகராகணும் அப்படின்னு அவரு மனசுக்குள்ள கனவை வளர்த்துக்கிட்டாரு. ஆனா அவருடைய தந்தையோ தான் சந்தித்த தோல்விய மகனும் சந்திக்க கூடாது அப்படின்னு நினைச்சு அவரை காலேஜ்ல சேர்த்துட்டாரு. சென்னையில இருக்கிற லயோலா காலேஜ்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சாரு. 1983வது வருஷம் தன்னோட படிப்பை முடிச்ச விக்ரம் அதுக்கு பின்னாடி தந்தையோட விருப்பத்துக்கு இணங்க திரும்பவும் லயோலா கல்லூரியில MBA படிச்சாரு. ஆனா விதி வேற விதமா விளையாடுச்சு. காலேஜுக்கு போன விக்ரம் ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனார். தன்னோட கால் செயல் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரு 23 அறுவை சிகிச்சைகளை செஞ்சுக்கிட்டாரு. 3 வருஷம் பெட்ரிடனாகவே இருந்தாரு. லயோலா காலேஜ்ல தன்னோட MBAவை முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சில விளம்பரங்கள்ல நடிச்சிட்டு வந்த அவரை இயக்குனர் CV ஸ்ரீதர் பார்த்து அடுத்த படமான என் காதல் கண்மணி அப்படிங்கிற படத்துல நடிக்க 1984வது வருஷம் ஒப்பந்தம் செஞ்சாரு. இந்த விபத்தால அவரால் நடிக்க முடியாம போச்சு. அதுல நடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, உடம்ப தேத்திக்கிட்டு திரும்ப வந்து ஷூட்டிங்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதை அடுத்து ரொம்ப சீக்கிரமாகவே தேர்ந்து வந்த அவரு அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அந்த படம் 1990ல வெளியாச்சு. அதுக்கு பிறகு பல திரைப்படங்கள்ல பிரபுதேவாக்கும் நடிகர் அப்பாஸுக்கும் பின்னணி குரல் கலைஞரா இருந்தாரு நடிகர் விக்ரம். அதுக்கு நடுவுல SP முத்துராமன் அவரோட படமான காவல் கீதம் அப்படிங்கிற திரைப்படம் 1992ல வந்துச்சு. அதுல PC ஸ்ரீராமோட படமான மீரா 1992வது வருஷம் வந்தது. அதுல நடிச்சதுக்கு பிறகு தொடர்ந்து மலையாளம், தெலுங்கு அப்படின்னு மற்ற மொழிகள்லயும் பிஸியா நடிச்சிட்டு இருந்தாரு. என்னதான் இவரு அடுத்தடுத்த திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் இவருக்கு முதல்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச திரைப்படம் தான் சேது. 1999வது வருஷத்துலதான் விக்ரமுக்கு சேது அப்படிங்கிற டேர்னிங் பாயிண்டான திரைப்படம் கிடைச்சது. அதை தொடர்ந்து பல திரைப்படங்கள்ல நடிச்சு இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியால மறுக்கப்பட முடியாத ஒரு ஹீரோவா வளர்ந்து நிக்கிறாரு சியான் விக்ரம். சியான் விக்ரம் ஒரு பின்னணி குரல் கலைஞர் மட்டும் இல்ல, ஒரு பாடகரும் கூட. 2000ல நடிகை மீனாவோட இணைந்து ஒரு பாப் ஆல்பம் ஒன்று வெளியிட்டாரு. அதை தொடர்ந்து ஸ்ரீ, ஜெமினி, கந்தசாமி, மதராசப்பட்டினம், மல்லனா, தெய்வ திருமகள், நன்னா, ராஜபாட்டை, விடிந்தே, டேவிட் இந்த திரைப்படங்கள்ல ஒரு சில பாடல்களுக்கு பின்னணியும் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நடிகர் விக்ரம் அமராவதி திரைப்படத்துல அஜித்குமாருக்கும், காதலன் திரைப்படத்துல பிரபுதேவாவுக்கும், குருதி புனல் திரைப்படத்துல ஜான் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கும், மின்சார கனவு திரைப்படத்துல பிரபுதேவாக்கும், கண்டு கொண்டேன் திரைப்படத்துல அப்பாஸ்க்கும் பின்னணி குரல் பேசியிருக்காரு.